Hello friends, welcome to BANUPRIYA'S kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இன்ஸ்டன்ட் மெது வடை செய்ய போறோம். இந்த வடை செய்யறதுக்கு உளுந்து ஊற வைக்க தேவையில்லை, அரைக்க தேவையில்லை. அரிசி மாவு இருந்தா போதும். இந்த ரெசிபியை சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு panல 1 கப் புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் மோர் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே வடைக்கு தேவையான அளவு உப்பு, துருவிய 1 டீஸ்பூன் இஞ்சி, பொடியாக நறுக்கிய 2 பச்சை மிளகாய், இதை எல்லாத்தையும் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேனை அடுப்பில் வச்சு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கிட்டு கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மாவு நமக்கு கெட்டியாக ஆரம்பிக்கும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நமக்கு வடை மாவு பதம் வந்துடும். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி நமக்கு வடை மாவு பதம் வந்துடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா ஆறட்டும். மாவு நல்லா ஆறிடுச்சு. கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து வடை மாதிரி தட்டிக்கோங்க. நடுவில் சின்னதாக ஹோல் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வடையை பொரிச்சு எடுத்துக்கலாம். மிதமான தீயில் வச்சுக்கோங்க. வடை நல்லா வேகட்டும். உள்ளே இருக்கிற மாவு நல்லா வேகணும். கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மெது வடை ரெடி ஆயிடுச்சு. இதோடைய டேஸ்ட் உளுந்து வடை டேஸ்ட் போலவே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இது புதினா சட்னி, தேங்காய் சட்னி கூட சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக இந்த வடையை செஞ்சிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் பானுப்ரியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். நன்றி, வணக்கம்.